இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் டிராஃபிக் வர்றதுக்கு நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி வந்து நம்ம டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லிட்டு நிறையா வீடியோ வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறதுக்கும் நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய ட்ராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு இல்லை நம்ம வெப்சைட்டில் போட்ட ஒரு போஸ்ட்டோட லிங்க்கை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேக் லிங்க்ஸ்லையும் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் அல்லது நம்ம வெப்சைட்டில் போட்டு ஏதாவது ஒரு போஸ்ட்டோட லிங்க்கை வந்து நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம எஸ்இஓ ரேங்கிங் பண்ணுறதுக்காகவும், பேக் லிங்க்ஸ் வந்து எஸ்இஓ ரேங்கிங் பண்ணுறதுக்காகவும், இந்த ட்ராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நம்மளுடைய பிளாக்கரோட லிங்க்கு அல்லது நம்ம பிளாக்கரில் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டோட லிங்க் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுறோம். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேம் ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ லிமிட் வந்து இந்த ஸ்பேம் ஸ்கோர் இருக்கணும், ஒருவேளை அந்த மாதிரி ஸ்பேம் ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெரும்பாலான வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லிங்க் கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த ட்ராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் வந்து என்னுடைய பிளாக்கரோட லிங்க்கை நான் கொடுத்துருப்பேன், அல்லது என்னுடைய பிளாக்கரில் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டோட லிங்க்கை நான் அதில் வந்து கொடுத்து வீடியோக்காக பண்ணுறதா இருந்தாலுமே நான் வந்து அது ரியலாக வந்து டெமோக்காக நான் வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். என்னுடைய வெப்சைட்டோட லிங்க்கும் நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் வந்து வீடியோக்காக கொடுத்துருந்தாலுமே கூட அது வந்து நான் ரியலாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துருந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து என்னுடைய வெப்சைட்டில் அதிகமாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேம் ஸ்கோர் இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய பிளாக்கர் இந்த தமிழ் பிளாக்கர் .xyz ஸ்பேம் ஸ்கோர் உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ் அல்லது ஒரு 15 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளாக்கரோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 76,952 இந்தியா லெவலில் வந்து இந்த ரேங்கிங் வந்து இருந்துச்சு. இப்போ என்னுடைய பிளாக்கரோட ரேங்கிங் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வந்து அலெக்ஸா ரேங்கிங் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். குளோபல் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 5,25,114. ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேங்கிங் வந்து 76,952. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27,853. என்னுடைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த பேக்லிங்ஸு இந்த நம்ம டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வேறு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணது. இந்த காரணங்களால் கூட எனக்கு வந்து இந்த ரேங்க் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய இந்த பிளாக்கரை பொறுத்தவரை இது வந்து ஒரு டெமோ பிளாக்கர் தான். வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் க்ரியேட் பண்ண இந்த பிளாக்கர் தான். இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெக்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வந்து போட்டுக்க மாட்டேன். பெரும்பாலான எல்லா போஸ்ட்லையுமே என்னுடைய வீடியோஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அண்ட் எல்லாமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்மாக தான் நான் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி குறைவான டெக்ஸ்ட் போட்ட இந்த பிளாக்கரே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 வீக்ஸில் வந்து 76,000லேருந்து 27,853 இந்த ரேங்கிங் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்திருக்குது. கண்டென்ட் இல்லாத இந்த பிளாக்கருக்கே இந்த மாதிரி ரேங்கிங் நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸில் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இந்த பிளாக்கரில் டெமோக்காக பண்ணியிருந்தாலும் அதை நான் வந்து ரியலாக பண்ணியிருக்கேன். அந்த ரீசன் காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேங்கிங் நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வந்திருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பேக்லிங்ஸ் வந்து ஒரு 38 லிங்க்ஸ் வந்து எனக்கு வந்து பேக்லிங் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த காரணத்துக்காகவும் இந்த ரேங்கிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல் முன்னாடி வந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த பிளாக்கரோட ஸ்பேம் ஸ்கோர் இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். நான் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து போயிடுறேன். குரோம் ப்ரௌசர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் ஸ்கோர் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த வெப்சைட் போயிட்டு தான் நம்ம வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து செக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து போட்டிருந்தோம். 2 வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருந்தோம். நான் 2 வெப்சைட்லேயும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். சைட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோர் நீங்கள் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது ஸ்பேம் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு. அந்த வெப்சைட்லையும் உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய யூஆர்எல் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி போடணும். அதாவது உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி போட்டு அனலைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0. ஸோ எதுவுமே எனக்கு வந்து காட்டலை. இத்தனைக்கு நம்ம வந்து பேக்லிங்க்ஸ் நிறையா வீடியோஸ்லேருந்து என்னுடைய டைரக்ட் பிளாக்கரோட யூஆர்எல் லிங்க் கொடுத்தா நான் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்னுடைய போஸ்ட்டு அல்லது என்னுடைய வெப்சைட்டோட லிங்க் கொடுத்தா நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் ஆனால் ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. அண்ட் இன்னொரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி வந்து காமிச்சிடுறேன். ஸோ வெப்சைட் எஸ்இஓ செக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. இந்த மோஸ்ட் வெப்சைட்டில் வந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பேம் ஸ்கோர் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ கீழே வந்து கேப்சா அவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ கேப்சா நம்ம டிக் பண்ணியாச்சு. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து செக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கேப்சா இப்படி டிக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேப்சா வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கு. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். ஓகே, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய இந்த தமிழ் blockers.xyzக்கு எவ்வளோ ஸ்பேம் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கீழே வந்து பார்ப்போம். ஸோ ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுது. ஓகே, இந்த ஸ்பேம் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த டீட்டெயிலும் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் போல் நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் ஆஃப் ஸ்பேம் தான். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லோ அதாவது 5, 6, 7 அப்படின்னா மீடியம் ரிஸ்க் ஆஃப் ஸ்பேம் தான். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் இது பிரச்சனை வந்து வராது. உங்களுடைய SEO ரேங்கிங் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பாதிக்காது. பட் ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லோ க்ரீன் வந்து நம்ம எல்லோ கலரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இதுலேருந்து உங்களுக்கு வந்து 17 வரைக்கும் 8லேருந்து 17 வரைக்கும் வர ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹை ரிஸ்க் ஸ்பேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஸ்பேம் ஸ்கோர் செக் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்பேம் ஸ்கோர் அதிகமாக இருக்க பட்சத்தில் அது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 1% காமிக்குது. இன்னொரு வெப்சைட்டில் மோஸ்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் காமிக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4க்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ 0, 1 ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்முடைய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் ஸ்கோர் இல்லை. ஸோ நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. உங்களுடைய வெப்சைட்டும் இந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பேக் லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. மோஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெப்சைட் SEOchecker.comலையும் போயிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த வெப்சைட்டில் போயிட்டு பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோர் வந்து செக் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன இந்த லிமிட்டுக்கு மேலே அந்த வெப்சைட்டோட ஸ்பேம் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அந்த 4க்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிகபட்சம் 5லேருந்து 10 பேக்லிங்க்ஸ் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறதாலும் சரி, ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஸ்பேம் ஸ்கோராக உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதிகமான பேக்லிங்க்ஸ் வந்து ஒரே நாளில் 20, 30, 50 அந்த மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 5லேருந்து 10க்குள்ளே வந்து மினிமம் கிரியேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே வந்து கிரியேட் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஸ்பேம் ஸ்கோர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேம் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பிளாக்கரோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போகிறேன். நான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டை நான் வந்து அடிக்கடி விசிட் பண்ணி பார்க்க மாட்டேன். வீடியோ போடும்போது மட்டும்தான் என்னுடைய பிளாக்கரை வந்து நான் அதிகமாக விசிட் பண்ணுவேன். எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 160 வியூஸ் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 225 வியூஸ் வந்து வந்திருக்கு. என்னுடைய பிளாக்கரை நான் வந்து அடிக்கடி விசிட் பண்ணி நானே வந்து பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து
பண்ண வீடியோஸில் வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டில் கண்டென்ட் இல்லைன்னா கூட எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டிராஃபிக் வந்து வந்துருக்கு. ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வியூஸும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஒரு வேளை ஸ்பாம் ஸ்கோர் இருந்துச்சுன்னா கூட அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குண்டான சொல்யூஷனும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.